வெல்கம் டு யூகே இன்ஃபோடெக். இந்த வீடியோவில் நம்ம ஸ்டப்னா என்ன, டிரைவர்னா என்ன அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னாக்க அக்செப்டன்ஸ் டெஸ்டிங், அதாவது யூசர் அக்செப்டன்ஸ் டெஸ்டிங் அப்படின்னா என்ன, அதில் இருக்கக்கூடிய டூல்ஸ்லாம் என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணோம், அப்புறம் அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, அது எல்லாமே ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஸ்டப் அண்டு டிரைவர் அப்படிங்கிறத நம்ம டெஸ்டிங்கில் எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டப்னா என்ன, டிரைவர்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸ்டப்பு, டிரைவர் இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டகிரேஷன் டெஸ்டிங்கில் இருக்கக்கூடிய டாப் டவுன் அப்ரோச், பாட்டம் அப் அப்ரோச்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு ப்ராஜெக்டில் ஒரு மாடியூல் எடுத்து நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு லாகின் அப்படின்ற ஒரு மாடியூல் எடுத்து ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா, அதில் யூசர் நேமு, பாஸ்வேர்டு இதெல்லாம் வச்சு நான் டெஸ்ட் பண்ணுறேன். ஸோ கரெக்டான யூசர் நேம், பாஸ்வேர்டு உள்ளே கொடுத்து எனக்கு வந்து ஜென்ரேட் ஆகுது, அதில் வந்து லாகின் ஆகுது அப்படின்னாக்க, ஸோ நெக்ஸ்ட் பேஜ் என்னவா இருக்கும் அப்படின்னாக்க, நான் ஒரு டம்மி டேட்டாவை, அதாவது ஒரு டம்மி பேஜை நான் செட் பண்ணுறேன் அப்படின்னாக்க அதுக்கு பேர் தான் ஸ்டப்னு சொல்லுவாங்க, டிரைவர்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ நான் இப்போ ஒரு மாடியூலை எடுத்து அதில் நான் ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நான் லாகின் பண்ணியிருக்கேன், கரெக்டான யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து நான் லாகின் பண்ணும்போது லாகின் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி வந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு டம்மி பேஜ் வந்து வியூ ஆகணும் அப்படிங்கிறத நான் வந்து செட் பண்ணுறதுக்கு பேர் தான் ஸ்டப் அண்ட் டிரைவர்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்டப்புங்கிறது பார்த்தீங்க அப்படின்னாக்கா மெயின்லி யூஸ்டு ஃபார் டாப் டவுன் இன்டகிரேஷன் டெஸ்டிங்ஸ். அதுக்கப்புறம் டிரைவர் எதில் யூஸ் ஆகும் அப்படின்னாக்க பாட்டம் அப் இன்டகிரேஷன் டெஸ்டிங். ஸோ நான் ஆல்ரெடி வீடியோவில் வந்து உங்களுக்கு டாப் டவுன் இன்டகிரேஷன் டெஸ்டிங்னா என்ன, பாட்டம் அப் இன்டகிரேஷன் டெஸ்டிங்னா என்னன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இன்டகிரேஷன் டெஸ்டிங்கில் இருக்கக்கூடிய டைப்ஸ் தான் டாப் டவுன் அண்டு பாட்டம் அப். ஓகேயா? ஸோ இது ஸ்டப்பில் வந்து மெயினாக எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னாக்க, ஒரு டெவலப்பர் வந்து ஒரு மாடியூல் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ டேட்டாஸ்லாம் கலெக்ட் பண்ணி அதை ஒர்க் பண்ணும்போது ஜென்ரலாக ஒரு டெவலப்பர் வந்து ஒரு லாகின் மாடியூல் முடிச்சு, லாகின்னு கிடையாது, எந்த ஒரு மாடியூலாக இருந்தாலும் அதை முடிச்சதுக்கப்புறம் ஒரு டம்மி பேஜை செட் பண்ணி நம்ம வியூ பண்ணி பார்க்கறதுக்கு, டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கு பேர் தான், அதோட பர்ஃபார்மன்ஸை டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கு பேர் தான் ஸ்டப்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிரைவர். இந்த டிரைவரும் அதே மாதிரி தான், இது பாட்டம் அப் அப்ரோச்சில் இங்கே இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுவாங்க. ஸோ ஸ்டப்புங்கிறது டாப் டவுன் அப்ரோச்சில் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுவாங்க, டிரைவருங்கிறது பாட்டம் அப் அப்ரோச்சில் இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ டிரைவரும் அதே மாதிரி தான், ஒரு எஸ்டாப்ளிஷாக ஒரு ரிசல்ட் வந்து எனக்கு வேணும், அதை வந்து எஸ்டிமேட்டாக நான் வந்து செட் பண்ணணும், அதோட ரிப்போர்ட்டையும் நான் கேதர் பண்ணணும் அப்படின்னாக்க அதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த டிரைவரை செட் பண்ணுவாங்க. ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த டிரைவரை செட் பண்ணுறது பிட்வைஸாக கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான ஒரு இதுதான். ஸோ அதையும் நம்ம செட் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு மாடியூலில் ஒரு ரிப்போர்ட்டை வந்து ஒரு அவுட்புட்டை வந்து கெட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து டிரைவர் அப்படின்னு சொல்கிறது. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு மாடியூலை எடுத்து அந்த மாடியூலில் பாட்டம் அப் அப்ரோச் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டிரைவர், அந்த டெஸ்ட் கேசஸை ரைட் பண்ணி அது மூலமாக நம்ம டெஸ்ட் பண்ணுறது, அந்த டிரைவரை டெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் வந்து டிரைவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டப்புங்கிறது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு மாடியூலை நம்ம எடுக்கிறதுக்கு முன்னாடியே, அதாவது டாப் டவுன் அப்ரோச்சில் அப்ரிசியேட் பண்ணுறது, இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறது தான் ஸ்டப்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டப்பு அண்ட் டிரைவர் இது ரெண்டுமே வந்து டம்மியாக நம்ம செட் பண்ணுறது தான் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ மோஸ்ட் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய இன்க்ரிமெண்டல் இன்டகிரேஷன் டெஸ்டிங்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டப் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸ்டப்பை விட டிரைவர் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதிகமாக யூஸ் பண்ணுறது இல்லை, ஸ்டப்பு தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ டாப் டவுன் மெத்தடாலஜியை பார்த்தீங்கன்னாக்க ஸ்டப்பு தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. எப்போதுமே ஒரு மாடியூலை செப்பரேட் காம்போனன்ட்ஸாக தான் ஒரு மாடியூலை பிரித்து ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாடியூலை ஒவ்வொரு செப்பரேட்டாக ஒரு மாடியூலை பிரிக்கும் போது அந்தந்த மாடியூலுக்கு ஒரு டம்மி ஸ்டப்பு வந்து ஒரு பேஜ் வந்து செட் பண்ணி அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க டெவலப்பர் வந்து அதை ப்ராசஸ் பண்ணுவாங்க. சரியா? ஸோ இதுதான் ஸ்டப் அண்டு டிரைவர் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்த வீடியோவில் உங்களுக்கு இன்னும் உங்களுக்கு நிறைய வீடியோஸில் அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து STLC, அதாவது சாஃப்ட்வேர் டெஸ்டிங் லைஃப் சைக்கிள்னா என்ன, அதில் என்னென்ன
டைப்ஸ் இருக்குது, அதில் என்னென்ன மெத்தடாலஜியெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து ஸ்டப் அண்டு டிரைவர்னு சொல்கிறது. ஸோ உங்களுக்கு நான் ஆல்ரெடி இன்டகிரேஷன் டெஸ்டிங்கில் சொன்னது மாதிரி தான் சொல்லியிருக்கேன். டாப் டவுன்னா என்ன, பாட்டம் அப்னா என்ன, அது எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்கேன். தெரியாதவங்க பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து ஒரு STLC கான்செப்ட், அதாவது ஒரு சாஃப்ட்வேர் டெஸ்ட் பண்ணும்போது அதில் என்னென்ன மாதிரியான லைஃப் சைக்கிள்ஸ்லாம் இருக்கும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? தேங்க்யூ.